இளைஞரை காதலித்துக் கொண்டே மற்றொருவருடன் பழக்கம். மீண்டும் மீண்டும் தொந்தரவு தாங்க முடியாமல் பெண்ணை கொலை செய்ததாக இளைஞர் வாக்குமூலம். திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் 26 வயதுடைய நித்யா. சென்னை கொடுங்கையூரில் வசித்து வந்த அவர் பாலமுருகன் என்ற நபரோடு அங்குள்ள வாடகை வீட்டில் திருமணம் செய்து கொள்ளாமல் தம்பதியாக வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 5ஆம் தேதி வீட்டில் மர்மமான முறையில் நித்யா இறந்து கிடப்பதாக பாலமுருகன் கொடுங்கையூர் காவல்துறையினருக்கு தகவலை தெரிவிக்க நித்யாவின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் வீட்டில் இருந்த நகைகள் திருடப்பட்டிருப்பதும் தெரிய வந்ததாம். நித்யாவின் செல்போன் அழைப்புகளை பார்த்தபோது மருத்துவர் சந்தோஷ்குமார் என்பவர் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பது தெரிய வர விசாரணையில் சமூக வலைதளம் மூலமாக நித்யா அறிமுகமாக நித்யா ஐடி நிறுவனத்தில் வேலை செய்வதாக கூற அதனை நம்பி பழகியிருக்கிறார் சந்தோஷ்குமார். வேறொரு நபரோடு நித்யாவிற்கு பழக்கம் இருப்பது தெரிய வந்ததால் சந்தோஷ்குமார் பிரிந்து சென்றதாகவும் அதன் பிறகு நித்யா சந்தோஷுடன் தனிமையில் இருந்த புகைப்படங்கள் வீடியோக்களை வலைதளத்தில் வெளியிட்டு விடுவேன் என மிரட்டி சந்தோஷ்குமாரிடமிருந்து 8,50,000 ரூபாய் பணத்தை பறித்ததாகவும் அதன் பிறகு நித்யா சந்தோஷ்குமாரை வீட்டிற்கு அழைத்து இருவரும் மது அருந்திய நிலையில் நித்யா தனக்கு தலை வலிப்பதாக கூற நித்யாவிற்கு மசாஜ் செய்வது போல நடித்து அவரை கொலை செய்ததாகவும் தொடர்ந்து இறந்து கிடந்த நித்யாவின் விரல்களை பயன்படுத்தி அங்கிருந்த நகைகளை எடுத்துக்கொண்டு சென்று தனது நண்பரிடம் கொடுத்து மறைத்து வைத்திருந்ததாகவும் போலீசாரிடம் சந்தோஷ்குமார் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது.